3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் இருக்கும். அப்போ அந்த 9 பாதங்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதத்தினுடைய ஒரு நட்சத்திரத்தினுடைய பாதத்தினுடைய மரம் என்ன, அந்த மரத்தை நட்டு நம்ம எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த நாம் நடக்கூடிய மரத்தை நம்மளோட பார்வையில் நம்ம பராமரித்தா மட்டும்தான் நம்மளுடைய கர்மா குறையும். அதுக்கடுத்து பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் சரி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மாணவர் வீரகுமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள் இருக்குது அப்படிங்கிறது ரைட்டு. இப்போ எல்லாமே இங்கே வர்றவங்க பூராமே காசே இல்லாமல் என்ன பண்ணலாங்கிற வித்தையை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோதான் வித்தியாசம். இந்த 27 நட்சத்திரத்திற்கும் 108 பாதத்துக்கு உண்டான மரங்களை என்னென்ன, அந்த மரங்களை எப்படி வழிபட்டால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலை தான் பேசுகிறதுக்காக வீரகுமார் வந்திருக்காங்க. வீரகுமார் அவர்களை வருக வருக என நம்ம அன்போடு வரவேற்கிறோம். அவர்கள் பேப்பரை விட்டுட்டு குருவாழ்க, குருவே துணை. சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தினுடைய 40வது கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் மூத்த ஜோதிட ஆசான்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த 40வது கருத்தரங்கத்தில் என்னை பேச வாய்ப்பளித்த என்னுடைய குருநாதருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இன்றைக்கி அடியனுக்கு கிடைத்திருக்கிற தலைப்பு என்னென்னாங்க, 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு நட்சத்திரங்கிறது 4 பாதங்களை உடையது. ஒவ்வொரு பாதத்துக்கும் அவங்களுடைய கர்மாவை நிவர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு தனித்தனியாக ஒரு பாதத்துக்கு ஒரு விருட்ச சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஜோதிட ரீதியாக நாம் செய்கிற பாவங்களை தீர்த்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னா, நம்மளுடைய நட்சத்திர பாதத்தினுடைய மரங்களை நட்டு நம்ம வளர்த்தோம் அப்படின்னா அந்த மரம் வளர வளர நம்மளோட வாழ்க்கையும் வளர்ச்சி அடையும். அந்த மரம் வளர்ந்து பூ பூத்து காய் கனிக்கும் போது நம்மளோட வாழ்க்கையும் மலர்ச்சி அடையும். நம்ம அந்த மரம் எப்படி வளர்ந்துட்டுருக்கோ அது மாதிரி நம்மளோட வாழ்க்கை வளரும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாங்க, நம்மளுடைய நட்சத்திர மரங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துலேயும் அவங்களுடைய நட்சத்திர பாதங்கள், நம்ம நட்சத்திரம்னா பொதுவாக மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் என்ன பாதம், 4 பாதம் இருக்குது. 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், 4 பாதம் இருக்குது. மேசராசிலேயே 3 நட்சத்திரம் இருக்கும். அஸ்வினியில் முதல்ல அஸ்வினி முழு 4 பாதம் அதுலேயே இருக்கும். அதே நேரத்தில் பரணி 4 பாதங்கள் அதுலேயே இருக்கும். கிருத்தியினுடைய முதல் பாதம் அதில் இருக்கும். அப்போது ஒவ்வொரு ராசி கட்டத்துலேயும் 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் இருக்கும். அப்போ அந்த 9 பாதங்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதத்தினுடைய ஒரு நட்சத்திரத்தினுடைய பாதத்தினுடைய மரம் என்ன, அந்த மரத்தை நட்டு நம்ம எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. உங்களுக்கு எல்லாருக்குமே பயனுள்ள பதிவாக இருக்கும். எழுத விருப்பம் இருக்கிறவங்க எழுதிக்கிட்டே வாங்க. இப்போ நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்ச பாவங்களை போய் எப்படி நீக்கிக்கலாம் அப்படின்னா, ஒருத்தங்க பாத யாத்திரை மாலை போட்டு பாத யாத்திரை போய் நடந்து போகிறதில் பாத யாத்திரை செஞ்சு அவங்களுடைய பாவங்களை தீர்த்துக்கிறாங்க. சிலர் காவடி எடுக்கிறது, அதுக்கடுத்து பூக்குழி இறங்கிறது, அதே போல் ஒரு அங்க பிரதட்சணம் பண்ணுறது, இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிபாடு பண்ணுறாங்க. அழகு குத்திக்கிறது. அப்படி இருக்கிற இதே ஒரு மெத்தடில், பரிகார மெத்தடில் தான் நம்மளுடைய கர்மாவை குறைச்சி நம்ம நல்லா இருக்கிறதுக்காக விருட்ச சாஸ்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பாதத்துக்கும் தனித்தனியான மரங்களை கொடுத்துருக்குதுங்க. அப்படி இருக்கிற மரங்களை நாம் நட்டுறதுக்கு முன்னாடி இந்த 9 நவதானியங்களை ஊற வச்சு தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கிட்டு நம்ம அந்த கன்றை நடும்போது மண்ணை தோண்டி கன்று நட்ட உடனே அந்த நவதானியத்தை ஊறின தண்ணி அந்த செடிக்கு முதல் நவதானியம் ஊறின தண்ணியை ஊற்றிடணும். அதுக்கப்புறம் நம்ம டெய்லி தண்ணி ஊற்றுறதுங்கிறது தனி. அந்த நவதானியம் ஊற வச்ச நவதானியத்தவே அந்த செடிக்கு உரமாக நம்ம போட்டுடணும். இப்படி நம்ம தொடர்ந்து முதல் நட்டு வைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கடுத்து தொடர்ந்து அந்த செடியை நம்மளோட கண்காணிப்பில் வச்சு வளர்த்துக்கிட்டு வந்தோம்னா அந்த மரம் வளர வளர நமக்கு வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதம் இருக்கிறவங்க காஞ்சிதை அப்படிங்கிற மரத்தை நட்டு வளர்த்தலாம். அதுக்கு தண்ணி ஊற்றலாம்.
அஸ்வின் நட்சத்திரனுடைய 2ஆம் பாதத்துக்கு வந்து எட்டி மரம், இதை நட்டுக்கலாங்க. அஸ்வின் நட்சத்திரத்தினுடைய 3ஆம் பாதத்துக்கு மகிழ மரம், மகிழ மரத்தை நட்டு வச்சு வளர்க்கலாம். அதுக்கு அடுத்தது 4ஆம் பாதம். இந்த 4ஆம் பாதத்துக்கு நண்டாஞ்சு அப்படிங்கிற மரம், இந்த மரத்தை வந்து நட்டு வச்சு வளர்த்தலாம். நாம் நடக்கூடிய மரத்தை நம்மளோட பார்வையில் நம்ம பராமரித்தா மட்டும்தான் நம்மளுடைய கர்மா குறையும். எங்கள் வீட்டுக்காரர் கச்சேரிக்கு போனார், நம்ம போய் ஒரு மரத்தை எங்கேயாவது நட்டு வச்சுட்டு அந்த ஒரு நாளைக்கு தண்ணி ஊற்றி விட்டுவிட்டா நம்மளுடைய கர்மா குறையவே குறையாது. இது எல்லோரும் கவனத்தில் வச்சுக்கணுன்னு சொல்கிறேங்க. அதுக்கடுத்து பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம். இந்த பரணி நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு அத்தி மரம், ஆத்தி வேற அத்தி வேற, அத்தி மரம். பரணி நட்சத்திரனுடைய 2ஆம் பாதத்துக்கு வந்து மஞ்சக்கடம்பு மரம். பரணியினுடைய 3ஆவது பாதத்துக்கு விழா மரம். பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு நந்தியாவட்டை செடி, பூச்செடி. அதுக்கு அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு வந்து நெல்லி மரம். கிருத்திகை 2க்கு மணிபுங்க மரம்னு ஒரு மரம். கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு வெண்தேக்கு மரம். 4ஆம் பாதத்துக்கு நிறிவேங்கைன்னு மரம். அதுக்கடுத்து ரிஷபராசியில் இருக்கிற ரோஹிணி நட்சத்திரத்துக்குரிய மரங்கள். ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிற முதல் பாதத்துக்கு நாவல் மரம். 2ஆம் பாதத்துக்கு சிவப்பு மந்தாரை செடி. 3ஆம் பாதத்துக்கு கருமந்தாரை செடி. 4ஆம் பாதத்துக்கு நாகலிங்க மரம். அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு முதல் பாதத்துக்கு கருங்காலி மரம். 2ஆவது பாதத்துக்கு ஆச்சா மரம் அப்படின்ட்டு ஒரு மரம். மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்துக்கு வேம்பு மரம். மிருகசீரிஷம் 4ஆம் பாதத்துக்கு நீர்க்கடம்பு மரம். இந்த மரங்களை வந்து நட்டுக்கலாம். மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு 4 பாதங்களுக்கு 4 மரங்கள். அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிற 4 பாதங்களுக்கு விருட்சங்கள். திருவாதிரை நட்சத்திரனுடைய முதல் பாதத்துக்கு செங்கருங்காலி மரம். மிருகசீரிஷம் திருவாதிரை முதல் பாதத்துக்கு செங்கருங்காலி, திருவாதிரை 2ஆம் பாதத்துக்கு வெள்ளை எருக்கு மரம். 3ஆம் பாதத்துக்கும் வெள்ளை எருக்கு தான், 4ஆம் பாதத்துக்கு வெள்ளை எருக்கு தான். அந்த 3 பாதத்துக்குமே வெள்ளை எருக்கு மரம் தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்துடைய முதல் பாதத்துக்கு மூங்கில் மரம். அதுக்கடுத்து 2ஆம் பாதத்துக்கு மலவேம்பு மரம். 3ஆம் பாதத்துக்கு அடப்ப மரம். 4ஆம் பாதத்துக்கு நெல்லி மரம். அதுக்கடுத்து பூசம் நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரனுடைய முதல் பாதத்துக்கு அரசு மரம் தான். பூசம் 2ஆம் பாதத்துக்கு ஆச்சா மரங்கிற மரம். பூசம் 3ஆம் பாதத்துக்கு இருள் அப்படின்னு ஒரு மரம். அந்த மரத்தினுடைய சரியான பேர் நான் மறுபடியும் தெரிஞ்சுக்க உங்களுக்கு சொல்கிறேன். 4ஆம் பாதத்துக்கு நொச்சி மரம். அதுக்கடுத்து ஆயிலி நட்சத்திரம். ஆயிலி நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு புன்னை மரம். ஆயிலி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு முசுகுட்டை மரம். ஆயிலி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு இலந்த மரம். ஆயில்யம் 4ஆம் பாதத்துக்கு பலாமரம். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்துக்கு ஆலமரம். 2ஆம் பாதத்துக்கு முத்திலா மரம். 3ஆவது பாதத்துக்கு வந்து இழுப்பை மரம். 4ஆவது பாதத்துக்கு பவளமல்லி மரம். சிம்மராசியில் இருக்கிற பூர நட்சத்திரத்துக்கான விருட்சங்கள். பூரம் முதல் பாதத்துக்கு பலாமரம். 2ஆம் பாதத்துக்கு வாகை மரம். 3ஆம் பாதத்துக்கு ருத்ராட்ச மரம். 4ஆம் பாதத்துக்கும் பலாமரமே. அதுக்கடுத்து உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்துக்கு ஆலசி மரம். 2ஆம் பாதத்துக்கு வாதநாராயண மரம் அப்படிங்கிற சொல்லி மரம். நம்ம கிராமங்கள் நிறைய இடங்களில் பார்த்தா தெரியும், இருக்கும் வாதநாராயண மரம்.
கால் வாதங்களுக்கெல்லாம் அந்த தலையை வச்சு கட்டினாங்கன்னா சரியாகும். வாதநாராயண மரங்க. வாதநாராயண மரங்க. ஆமாங்கய்யா. ம். தலையடிக்கு சுடுறதுக்கு அது வந்து வாதங்குச்சி, வாதநாராயண குச்சி. உத்தர நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு வந்து எட்டி மரம். உத்தர 4ஆம் பாதத்துக்கு புங்க மரம். புங்க மரம்னு சொல்லுவாங்க. புங்க தளைஞ்ச மாதிரி தளைஞ்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, புங்க மரம். நிறைய கோயில்கள் இருக்கும், இப்போ நிறைய சாலையோரங்களையும் வச்சு வளர்த்துறாங்க. அதுக்கடுத்து அஸ்த நட்சத்திரம் 4 பாதங்களுக்கான விருட்சங்கள். கன்னி ராசியில் இருக்கிற அஸ்த நட்சத்திரத்துக்கு 4 பாதங்களுக்கு 4 விருட்சங்கள். அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு ஆத்தி மரம். அஸ்தம் 2ஆம் பாதத்துக்கு தென்னை மரம். அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு ஓதியன் மரம்னு ஒரு மரம். அஸ்தம் 4ஆம் பாதத்துக்கு வந்துட்டு புத்திர சீவி அப்படிங்கிற ஒரு மரம். கன்னிராசியில் இருக்கிற சித்திரை நட்சத்திரத்துக்கான விருட்சங்கள். சித்திரை நட்சத்திரம் 1 பாதத்துக்கு வில்வ மரம் தான். சித்திரை நட்சத்திரனுடைய 2ஆம் பாதத்துக்கு புரசு மரம். சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு கொடுக்காப்புளி மரம்னு ஒரு மரம். மரங்கள்லேயே கொடுக்காப்புளி மரங்கிறது இருக்குது. அது என்ன சொல்லுவோம், சீனி புளிங்கன்னு சொல்லுவோம். துவர்ப்பு தன்மையோடு இருக்கும் அந்த மரம். சித்திரை 4ஆம் பாதத்துக்கு தங்கரளி செடி. அதை கோயிலில் தான் வச்சு வளர்த்த முடியும், வீட்டில் வச்சு வளர்த்த முடியாது. தங்கரளி செடி. அதுக்கடுத்து துலாம் ராசியில் இருக்கிற சுவாதி நட்சத்திரத்துக்கான விருட்சங்கள். சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு வந்து மருத மரம். 2ஆம் பாதத்துக்கு புளிய மரம். சுவாதியினுடைய 3ஆம் பாதத்துக்கு மஞ்சள் கொன்றை மரம். அதே போல் சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு கொழுக்கட்டை மந்தாரை. மந்தாரையிலேயே அடுக்கு மந்தாரைன்னு சொல்லுவாங்க அந்த மரம். அதுக்கடுத்து விசாகம் நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்துக்கு வந்து விளாமரம். விசாகம் 2ஆம் பாதத்துக்கு சிம்சுபா அப்படிங்கிற மரம். விசாகம் 3ஆம் பாதத்துக்கு வந்துட்டு பூவன் மரம். விசாக நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதத்துக்கு வந்துட்டு தூங்கு மூஞ்சி மரம். வீட்டில் வைக்கக்கூடாதுங்கய்யா. எந்த மரமும் சொன்ன மரம் எதுவுமே வீட்டில் வைக்கிறதுக்கு இல்லைங்கய்யா, எல்லாமே வெளியுதாங்கய்யா. வெளியே தான் வச்சு வளர்த்துக்கணும், வீட்டில் வைக்கக்கூடாது. கோயில் அல்லது நம்மளுக்குரிய இடம், நம்ம மரம் வச்சு வளர்க்கலாங்கிற இடத்துல தனியாக வச்சு வளர்த்துக்கலாங்கய்யா, வீட்டுக்கு வெளியே. அதுக்கடுத்து அனுஷ நட்சத்திரம் 1 பாதத்துக்கு மகிழ மரம். அனுஷ நட்சத்திரத்தினுடைய 2ஆம் பாதத்துக்கு பூமருது மரம். 3ஆம் பாதத்துக்கு கொங்கு மரம். அனுஷ 4ஆம் பாதத்துக்கு தேக்கு மரம். அதுக்கடுத்தது கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்தினுடைய 1 பாதத்துக்கு பலாமரம் தான். கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு பூவரசு மரம். கேட்டை நட்சத்திரத்தினுடைய 3ஆம் பாதத்துக்கு வந்துட்டு பாதாம் மரம். கேட்டை 4ஆம் பாதத்துக்கு வேம்பு மரம். இந்த வேம்பு வந்து இப்போ 4 விதமாக இருக்குங்க. நாம் எந்த வேம்பு வைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தீர்மானித்து வைக்கணும். நம்ம வைக்கிற வேம்பு நம்மளுடைய வீட்டையோ நாம் கொண்டு போய் வச்சுருக்கிற இடத்து பக்கத்தில் இருக்கிற கட்டடங்களையோ பாதிக்காத அளவில் வச்சு வளர்த்துக்கணும் வேம்பு மரம். நாம் வேம்பு, வேங்கை, அரசு, பூவரசு இதை போல் சில தெய்வ விருட்சங்களை நாம் எங்கேயாவது வச்சு நட்டு அது வளர்ந்து வரும்போது ஈபி லைனுக்கு வெட்டுப்படுது, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு போகுதுன்னு யாராவது போய் வெட்டினாங்கன்னா யார் வைத்தார்களோ அந்த வைத்தவர்களுடைய அந்த பாகம் ஏதாவது ஒரு காயப்படும். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நாம் வைக்கிற மரத்துக்கும் உயிர் உண்டு, அதுக்கு கை காலெல்லாம் இருக்குது. நாம் வச்சு வளர்த்துறத பராமரித்தா நமக்கு நல்லது. அது வெட்டுப்பட்டதுன்னா அது எந்த பாகம் வெட்டுப்படுதோ அந்த பாகம் நம்ம உடம்புல காயப்படும். இதை நம்ம கவனத்தில் வச்சு தான் வளர்க்கணும். அடுத்து மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரனுடைய முதல் பாதத்துக்கு மராமரம். மூல நட்சத்திரனுடைய 2ஆம் பாதத்துக்கு பெருங்காய செடி. மூல நட்சத்திரனுடைய 3ஆவது பாதத்துக்கு செண்பக மரம்.
மூல நட்சத்திரனுடைய 4ஆம் பாதத்துக்கு ஆச்சா மரம். அதுக்கடுத்தது பூராட நட்சத்திரம், தனுசு ராசியில் இருக்கிற பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு வஞ்சி மரம். பூராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு கடற்கொஞ்சி மரம். பூராட நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு சந்தன மரம். பூராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு எலுமிச்சை மரம். அதுக்கடுத்து உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரனுடைய முதல் பாதத்துக்கு பலாமரம். உத்திராடம் 2ஆம் பாதத்துக்கு கடுக்காய் மரம். உத்திராடம் 3ஆம் பாதத்துக்கு வந்து சாரப்பருப்பு செடி. உத்திராடம் 4ஆம் பாதத்துக்கு தாளம்பூ செடி. கோயிலில் தான் வச்சு வளர்த்த முடியும். தாளம்பூ செடி நம்ம கோயில் விசேஷங்களுக்கு தாளை மடல் ஓலை வச்சு கும்பிடுவோம். ஒரு ஃபங்க்ஷன்னா சாமிக்கு அலங்காரம் பண்ணும்போது தாளம்பூனுடைய ஓலை வைப்பாங்க. அதில் முள்ளாக இருக்கும் அந்த தாளம்பூ செடி. அதுக்கடுத்து திருவோணம் நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு வெள்ளருக்கு செடி. வெள்ளருக்கு செடி வச்சு வளர்த்த முடியாது, இப்போ ஹைப்ரிடெல்லாம் கிடைக்கிறது இல்லை. வெள்ளருக்கு சில வீட்டுங்களில் அதுவாகவே முளைச்சிருக்கும். அந்த செடி நம்ம பராமரித்தாலே போதும். ஒருத்தரோட வீட்டுக்கு பக்கத்தில் வெள்ளருக்கு செடி முளைக்குதுன்னா அது அவங்க செஞ்ச ஒரு புண்ணியம், அது ஒரு பெரிய வைப்ரேஷன். இயற்கையாகவே சில வீட்டுக்கு பக்கத்தில் வெள்ளருக்கும் செடி இருக்கும். அதை அவங்க இந்த மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வழிபடுவாங்க. அந்த இடத்துல எதையுமே ஒரு தூய்மையாக வச்சுருப்பாங்க. வெள்ளருக்கு செடி நிறைய இடங்கள் இருக்குது, வீட்டு பக்கத்துலேயே முளைச்சிருக்கும். திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு கருங்காலி மரம். திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு சிறுநாகப்பூ மரம். திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பாக்கு மரம். பாக்கு மரமெல்லாம் வீட்டில் வைக்க முடியாதுங்க. அதுக்கடுத்தது அவிட்டம் நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு வன்னி மரம். அவிட்டம் 2ஆம் பாதத்துக்கு கருவேல மரம். அதெல்லாம் வளர்த்த முடியாதுங்க. ஏதோ எங்கே முளைச்சா பார்த்துக்கலாம், வச்சு வளர்த்தனால அதை வெட்டிகிட்டு இருக்காங்க எல்லா பக்கமுமே. அதுக்கடுத்தது அவிட்டம் 3ஆம் பாதத்துக்கு சீத்தாப்பழ மரம். 2 இருக்குங்கய்யா. ஆமாங்க, அதாங்க என் நாட்டு கருவேலை வளர்க்கலங்கய்யா. ஹைப்ரிட் வீட்டில் வளர்க்க முடியாது, வெட்டுறாங்க. சீம கருவேலை வெட்டுறாங்க. அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு ஜாதிக்காய் மரம். அதுக்கடுத்து சதயம் நட்சத்திரம். சதய நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு கடம்ப மரம். அதுக்கடுத்து சதயம் 2ஆம் பாதத்துக்கு பரம்பை மரம். சதயம் 2ஆம் பாதத்துக்கு பரம்பை மரம். சதம்பை 3ஆம் பாதத்துக்கு வந்து ராம் சீதா மரம். சதயம் 4ஆம் பாதத்துக்கு வந்து திலக மரம். அதுக்கடுத்து புரட்டாதி நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு தேமா மரம். புரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு குங்குளிய மரம். குங்குளிய மரமும் கோயிலில் தான் வளர்ப்பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தை அடைஞ்சதுக்கப்புறம் தான் குங்குளியம் தயாரிக்கிறதுக்காகவே அதிலிருந்து நம்ம அந்த மரத்தை எடுக்க முடியும். பட்டையவோ அந்த மரத்தினோட ஏதாவது இதை எடுத்துகிட்டு வர முடியும். குங்குளிய மரம் கோயிலில் தான் வச்சு வளர்ப்பாங்க. புரட்டாதி நட்சத்திரனுடைய 3ஆவது பாதத்துக்கு சுந்தர வேம்பு. வேம்பு 5 வகை இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா. சுந்தர வேம்பு அப்படிங்கிறது இன்னொரு வகை. நிலவேம்பு இருக்குது, அடுக்கு வேம்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. சுந்தர வேம்புங்கிறது வேறு. அதுக்கப்புறம் இன்னொரு வேம்பு இருக்குது. வேம்பு நான் வேம்பு மரமே 4-5 வகை இருக்குது. அதாங்கய்யா, மலைவேம்பு, நிலவேம்பு, அதுக்கப்புறம் அடுக்கு வேம்பு, இதில் சுந்தர வேம்பு. அதுக்கடுத்தது பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு கன்னி மந்தாரை மரம். இது பிரசித்தமான அம்பாள் கோயில்கள் எல்லாம் இருக்கும். கன்னி மந்தாரை மரம். மகிழ மரத்துக்கிட்ட போனால் எப்படி நம்ம மனசு ஒரு 10 நிமிஷம் என்ன நம்மளோட கவலையெல்லாம் மறந்துடுதோ, அதுபோல் அந்த கன்னிமந்தாரை செடிக்கிட்டு போனால் நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி அதை வாங்கிடும். அது அந்தளவுக்கு வைப்ரேஷன் உடையது கன்னிமந்தாரை மரம். அதுக்கு அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்துக்கு வந்து வேம்பு மரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆவது பாதத்துக்கு வந்து குல்மோகர் அப்படிங்கிற மரம். வெளிநாட்டில் தான் இருக்குது, இங்கே இல்லை. 3ஆம் பாதத்துக்கு சேராங்கொட்டை மரம். உத்திரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு வந்து செம்மரம். அதற்கடுத்து ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்துக்கு பனைமரம். நிறைய கோயில்களை பனைமரத்தை முனிசாமி அந்த கோயிலுடைய காவல் தெய்வமாக வச்சு அதுக்கு தனி மரியாதை பண்ணி கும்பிடுவாங்க எல்லா பூஜை நாட்களுமே. கோயில்களில் தான் பனைமரம், சில காவல் தெய்வ கோயில்களில்
கோயிலுக்கு வெளியவே இருக்கும் அந்த பனைமரம். அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு தங்கரளி செடி. ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு செஞ்சந்தன மரம். அதுக்கடுத்து ரேவதி நட்சத்திரனுடைய 4ஆவது பாதத்துக்கு மஞ்சப்பலா மரம். பலாவிலே 2 வகை 2-3 வகை இருக்குது. அதில் மஞ்சப்பலா மரம். இப்போ சொன்ன மரங்கள் எல்லாமே பிரசித்தமான கோயில்களில் தல விருட்சங்களாகவே இருக்குது. புன்னை மரம் இருக்கிறது, புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலில் புன்னை மரம் இருக்குது. வன்னி மரம் கொடுமுடி மகுடேஸ்வரர் கோயில் இருக்குது. நாகலிங்க மரம் பழனியில் இருக்குது. அதுக்கப்புறம் மகிழ மரம் இருக்குங்க, இருக்குது. அதுக்கப்புறம் வேங்கை மரம். வேங்கை மரம் ஃபேமஸாக இருக்கிற ஐயனார் கோயில், முனியப்பன் கோயில்களெல்லாம் வேங்கை மரம் இருக்கும் கம்பல்சரி. அதுக்கப்புறம் இப்போ பிரசித்தியாக கேரளாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஐயப்பசாமி கோயில் தனியாக வச்சுருக்காங்க இல்லைங்களா, அங்கே வேங்க மரம் இருக்கும். அதுக்கப்புறம் அரசு மரம். அரசு மரம் இயற்கையாக சில ஊர்களில் அரசும் வேம்பு ஒன்றா வளர்ந்துருக்கும். அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த செடி வளருன்னா அந்த செடி வளர்ந்த நாளை பார்த்து அதுக்கு ஒரு 15 வயசு 16 வயசு 2 செடி ஒன்றா பிணைஞ்சிருச்சுன்னா அதுக்கு அந்த ஊர்லேயே இருக்கிற மூத்தவர், அதாவது கல்யாணமாகி குழந்தை குட்டி பேரம் பேத்தி எல்லாம் முடிஞ்ச ஒரு பெரியவர் அந்த மரத்துக்கு கல்யாணம் சீரெல்லாம் செஞ்சு வைப்பாங்க. இங்கே நெட்டையம்பாளையத்தில் கூட இப்போ அரசு வேம்பு கல்யாணம் நடந்துச்சு. நிறைய இளைஞர்கள் பெண்கள் எல்லாம் போய் கலந்துக்கிட்டாங்க. 3 நாள் அது ஒரு வெகு விமரிசையாக பண்ணாங்க ஒரு அம்மன் கோயிலில். அப்போ இது மாதிரி இந்த 27 நட்சத்திரத்தில் இருக்கிற மரங்கள் எல்லா ஆலயங்களையும் தல விருட்சங்களாகவே இருக்குது. நம்ம போகிற ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மரங்களை நம்ம மைண்டில் வச்சுருந்து பார்த்தோம்னா நிச்சயமாக எல்லா கோயில்களிலுமே இந்த செடிகள் இருக்கும். ஆனால் நம்ம இந்த செடியினுடைய ஸ்மெல்லு, அந்த செடியினுடைய படம் நம்ம கையில் இருந்திருந்தால் உடனே நமக்கு தெரியும், ஓ இந்த நட்சத்திரத்துக்கு இது மரம் அப்படின்னு. அது மாதிரி அழிஞ்சு வர்ற மரம், நிறைய மரத்தங்க வெட்டி 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 இன்றைக்கி மரங்களே எங்கேயுமே இல்லாமல் போயிடுச்சு. இப்படி 27 நட்சத்திரத்தினுடைய தனித்தனி பாதங்களுடைய மரங்களை நட்டு நம்மளும் நம்மளுடைய கர்ம வினைகளை நீக்கி வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். என்னுடைய குருநாதருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தனித்தனி பாதங்களுடைய மரங்களை நட்டு நம்மளும் நம்மளுடைய கர்ம வினைகளை நீக்கி வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். என்னுடைய குருநாதருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.